ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க எல்லாரும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்ல நெகட்டிவில் ஓப்பன் ஆகின மார்க்கெட்டு. காலையிலலாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ், சென்செக்ஸ் வந்து 700 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். முக்கால்வாசி போர்ட்ஃபோலியோலாம் அன்றைக்கி பார்க்கும்போது காலையில் ரத்தாறு ஓடிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து ஒரு பாசிட்டிவில் கொண்டு போயிட்டாங்க. நிஃப்டி 55 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. சென்செக்ஸு 132 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் ஷேரு ஆக்சுவலாக நல்லாவே ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. 3 மடங்கு அவங்களோட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருந்து 17,000 கோடி கிட்ட பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு அவங்களோட ரிசல்ட்ஸ். ஆனால் ஏன் இன்றைக்கி என்ன போட்டு இப்படி அடிச்சிங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. டாடா மோட்டார்ஸை பார்க்கும்போது 9% மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவில் இருந்தது. அப்புறம் போக போக வந்து 8 பாயிண்ட் சம்திங் அந்த ரேஞ்சில் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 960 rupees அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் டிவிஆர் அதோட வேல்யூ வந்து நியர்லி 648 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து அதுவும் 8% மேலே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த மெர்ஜர் ரேஷியோ பார்த்துடலாம். இப்போ டாடா மோட்டார் டிவிஆர் வந்து நம்ம 10 ஷேர் வாங்கினோன்னா 6,480 ரூபா வரும் இன்றைக்குள்ள மார்க்கெட் வேல்யூ படி. அதே டாடா மோட்டார் ஷேர் வாங்கினோன்னா 6,713 ரூபா வருது. நான் எப்படி சொல்கிறேன்னா மெர்ஜரை வச்சு சொல்கிறேன். இப்போ 6,480 ரூபாய்க்கு கொடுத்து நம்ம வந்து 10 டாடா மோட்டார் டிவிஆர் ஷேர் வாங்கினோன்னா நமக்கு வந்து 7 டாடா மோட்டார் ஷேர் கிடைக்கும். ஸோ அதோட ஒர்த்து வந்து 6,713 ரூபா, நியர்லி ஒரு 250 ரூபா அந்த ரேஞ்சில் நமக்கு மார்ஜின் கிடைக்குது ப்ராஃபிட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாடா மோட்டார் டிவிஆர் வந்து நம்ம முன்னாடியே வந்து 300 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும்போது வாங்கியிருந்தோம்னா நமக்கு நல்லாவே ஒரு ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு ஆல்ரெடி வாங்காமல் வாய்ப்பை தவற விட்டவங்க டாடா மோட்டார் டிவிஆர் விழ 1-2 பிக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆல்ரெடி அப்படிங்கிறவங்க, மேபி உங்களுக்கு டாடா மோட்டார்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாடா மோட்டார் டிவிஆரை கீழே விழ ஒரு 10 ஷேர் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 7 டாடா மோட்டார் கிடைக்கும். அதில் இல்லாமல் உங்களுக்கு மார்ஜினும் இன்னைக்குள்ள வேல்யூ படி 250 ரூபா வருது. மேபி இன்னும் ஃப்யூச்சரில் அந்த மெர்ஜருக்கு முன்னாடி வந்து ஷேர் கொஞ்சம் கிராஷ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இது கிடைக்கும். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா நிறைய இது ரேட்டிங் கம்பெனிஸ் வந்து டாடா மோட்டார்ஸுக்கு வந்து ஒரு டவுன் கிரேட் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்ஸுக்கு அப்புறம். ஏன்னா ரொம்ப நாளாட்டு டாடா மோட்டார் ஷேர் வந்து ஒரு ரேலி ஆச்சு, மேலே போச்சு. அதுக்கு வந்து சில ரேட்டிங்ஸ் வந்து பை கொடுத்துருக்காங்க ரேட்டிங் கம்பெனிஸ், சில ரேட்டிங் கம்பெனி செல் கொடுக்குறாங்க, ஹோல்டும் கொடுக்குறாங்க. ஆனால் அது ஒரு ரீசனாக நம்ம எடுக்க முடியாது. ஆனால் டவுன் கிரேட் வந்து அதிக அளவில் வந்திருக்கு. மேபி ஒரு கிராஷ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாட்டு மேலே போன ஷேர் வந்து மேலே போகாது, மேபி ஒரு கிராஷ் நடக்க சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கீழே விழதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஃபினான்ஷியல் இயர் நிதியாண்டு 25 பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆரோட மார்ஜின் அடிவாங்க வாய்ப்பு இருக்குது. அடி வாங்க வாய்ப்பு இல்லை, மேபி ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் குவார்ட்டரில் வந்து ஃப்ளாட்டாக இருக்க சான்சஸ். ஏன்னா இப்போ நம்ம கண்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா யூகே, யூரோப் அங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் சோபிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சைனாவில் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, இப்போதைக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. இந்தியாவில் ஜேஎல்ஆரோட சேல்ஸ் நல்லாவே இருக்குது. ஜேஎல்ஆர் வந்து ஈவிக்குள்ளேயும் என்ட்ரி ஆகுறாங்க. அதாவது சாட்டர்டேல நான் டாடா மோட்டார்ஸோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங், ஃபியூச்சர் அவங்க என்னென்ன காரில் லான்ச் பண்ண போகிறாங்கன்ட்டு டீட்டெயில்ஸாக பார்த்துருந்தேன். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லேயே அவங்க 43,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க டாடா மோட்டார்ஸ். இப்போ ஜேஎல்ஆர் வந்து நிதியாண்டு 25 அவங்களோட மார்ஜின் ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்ட்டு மேனேஜ்மெண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த ஒரே நியூஸால் தான் மார்க்கெட் அடித்தாங்களா, இல்லை இந்த டவுன் கிரேட் இந்த ரேட்டிங் கம்பெனிஸ் வந்து ஒரு மல்டிபிள் டவுன் கிரேட் கொடுத்ததுனால அடித்தாங்களா எப்படின்னு தெரில. ஸோ இன்றைக்கி டாடா மோட்டார்ஸில் இதான் அப்டேட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் டாடா மோட்டார் ஷேர் டிவிஆர் வாங்கலைன்னா டிவிஆரில் வாங்குங்க. வாங்கிட்டு உங்களுக்கு அந்த மெர்ஜர் மூலமாட்டு மேபி டாடா மோட்டார் டிவிஆர் இன்னும் கீழே விழுந்துச்சுன்னா வாங்குங்க. உங்களுக்கு அந்த மெர்ஜரில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது டாடா மோட்டார்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வந்து அப்டேட். இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவில் சோபிக்கலை. காரணம் 50% கிட்ட நெட் ப்ராஃபிட் அவுட்டு. கரெக்டாக சொல்லணும்னா 49% நெட் ப்ராஃபிட் அவுட்டு. ஏன்னா சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 10,000 கோடிக்கு மேலே பண்ணியிருந்தாங்க. இந்த டைமில் வந்து இந்த குவார்ட்டரில் 5,000 கோடிக்கு மேலே பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க அப்டேட் என்னன்னா நிதியாண்டு 25 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் 31,000 கோடி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நிதியாண்டு 24 வந்து அவங்க 38,660 crores 38,660 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அதோட கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரி மூலமாட்டு அவங்களோட இந்த ரினோபிள் எனர்ஜி பிஸ்னஸ் 1 gigawatt ரினோபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிஸ்னஸ் ப்ராஜெக்டை அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ட் சோலார் ஹைப்ரிட் ப்ராஜெக்ட், ஆன்ஷோர் விண்ட் சோலார் ஹைப்ரிட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரி, அந்த கம்பெனியோட ஹோலி ஒன் சப்சிடரி மூலமாட்டு முடிச்சிருவாங்க அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வேல்யூ 5,215 கோடி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களோட சப்சிடரி மூலமாட்டு அந்த லோ கார்பன் க்ளீன் க்ரீன் எனர்ஜி பிஸ்னஸ்
அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அதை நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கிற டார்கெட்டை வந்து 2046 அட்டைன் பண்ணுவாங்க அந்த மைல் ஸ்டோனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பொறுத்தவரைக்குள்ள பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. டிவிஎஸ் மோட்டார் வந்து அப்டேட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட இவி மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை டபுள் பண்ண போகிறாங்க. இந்த நிதியாண்டு 25 ஃபினான்ஷியல் இயர் 25 இவி மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை டபுள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நிதியாண்டு 25 ஒரு மாதத்துக்கு வந்து 50,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 வீலர் செக்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கார்கோ அண்ட் பர்சஞ்சர் வெஹிக்கிள்ஸ்லையும் இவி வெஹிக்கிள்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எலக்ட்ரிக் பைசைக்கிளை வந்து இவியில் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிவிஎஸ் மோட்டார்ஸ் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல வந்து அப்டேட் 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த ஷேரை போட்டு பொழந்து கட்டியிருந்தாங்க. ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல அதிக அளவில் ஸ்டேக் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் 8100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நியர்லி 39 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட அந்த ஷேர் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 24 crore ஷேராக இருக்குது. அதே மார்ச்சில் வந்து 25.63 crore ஷேராக தான் இருந்துச்சு. இப்போ அது 30.24 crore ஷேராட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4.62 crore ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க ஏப்ரலில் மட்டும். எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிக அளவில் வாங்கியிருக்காங்க. மார்ச்சில் வந்து 7.52 crore ஷேராக இருந்தது. இப்போ 9.24 crore ஷேராட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் ஆச்சு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸை ஆன்லைன் மூலமாட்டு ஆன்போர்ட் பண்ணுறத ஆர்பிஐ வந்து தடை வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் பயங்கரமாட்டு கீழே விழுந்திருந்த அந்த ஷேர் ப்ரைஸ். ஸோ அந்த டைமில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்கன்னு தெரியுது. ஸோ நம்மளும் இது மாதிரி மார்க்கெட்டில் கீழே விழும்போது வாங்க சொல்லியிருந்தோம். ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க் வாங்கியிருந்தவங்களுக்குலாம் நல்ல லாபம் வரும் ஃபியூச்சரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க்ல வந்து அப்டேட். ஐசிசி பேங்கும் ஐசிசி செக்யூரிட்டிஸும் மெர்ஜ் ஆக போகிறாங்க. ஸோ ஐசிசி செக்யூரிட்டிஸை வந்து டீலிஸ்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்சிஎல்டியில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அப்டேட் கொடுத்துருந்தேன். இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷனில் செபியை வந்து உள்ள நுழைச்சிருக்காங்க. ஸோ அவங்களாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க்கில் அந்த டீலிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஐசிசி செக்யூரிட்டிஸை டீலிஸ்ட் பண்ணி ஐசிசி பேங்கை வந்து அந்த மெர்ஜர் பண்ணி ஐசிசி செக்யூரிட்டிஸில் ஷேர் வச்சுருக்கவங்களாம் ஐசிசி பேங்க்கில் ஷேர் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ செபியும் உள்ள வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐசிசி பேங்க்கில் வந்து இன்னொரு அப்டேட் என்னன்னா பிஜித் பாஸ்கர் அப்படிங்கிறவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு ஹெட் ஆஃப் கார்ட்ஸ் அப்படிங்கிற பதவியிலேருந்து. ஹெட் ஆஃப் கார்ட்ஸ்னால் அவர் வந்து ஹெட் ஆஃப் கார்ட்ஸ், பேமெண்ட் சொல்யூஷன், இ காமர்ஸ் எக்கோசிஸ்டம் இந்த மாதிரி பதவியெல்லாம் அவர் இதில் வச்சிருக்காரு. ஸோ இப்போ அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஐசிசி பேங்க்கில் வந்து இன்னொரு அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் இன்றைக்கி வந்து இறங்கி இருந்துச்சு. ஆக்சுவலாக 26 பாயிண்ட் சம்திங் அந்த ரேஞ்சுக்கு போச்சு ஷேர் ப்ரைஸோட வேல்யூ. இப்போ மார்க்கெட்டில் வந்து அதோட நெகட்டிவ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 0.55% அந்த ரேஞ்சில் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 27 rupeesல இருக்குது மார்க்கெட்டு. ஸோ சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 20 ரூபா வரைக்கும் மறுபடியும் அக்குமுலேஷன் பண்ண சொல்லியிருந்தோம். 20 ரூபாவில் அந்த ரேஞ்சில் இருக்கும்போது ஆல்ரெடி 5ல் இருந்து தான் 5 ரூபாவில் இருந்து தான் அந்த ஷேர் இவ்வளோத்துக்கு போச்சு. 38 ரூபா வரைக்கும் ஹை போச்சு. அதுக்கப்புறம் கம்மியாகி தான் அந்த ரேஞ்சில் இருக்குது. சவுத் இந்தியன் பேங்கும் ஒரு நல்ல பேங்க் தான். இதுவும் இறங்க நம்ம வந்து 1-2 பிக் பண்ணலாம். ஸோ இது சவுத் இந்தியன் பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஷேராக தான் இருக்குது சவுத் இந்தியன் பேங்க்கு. ஸோ இது சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி வந்து ஏறி இருந்துச்சு. இன்றைக்கும் அடிச்சிருப்பாங்கன்னு தான் நினச்சேன். ஏன்னா வந்து ஒரு கண்டினியூஸ் 3 days வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கீழே தான் விழுந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வேண்டாம், அடிக்க வேண்டாம், இவ்வளோ நாள் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ஹெச்டிஎஃப்சி பேங்கை மேலே ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு 1% மேலே நெகட்டிவ் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க். 1456 அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கும் நான் சொல்லியிருந்தேன் விழ 1-2 பிக் பண்ணலாம். ஸோ இது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியா இருக்குல்ல, நம்ம இந்தியாவில் வந்து ஆப்பிள் ஐஃபோன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ஏப்ரலில் டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $1.1 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நிதியாண்டு 25 வந்து 1 lakh crore அப்படிங்கிற மார்க்கெட் டச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்ரலில் $1.1 பில்லியன், அதாவது 9000 கோடி நம்ம பண்ணியிருக்கோம். அதே இது வந்து சேம் டைம் ப்ரீவியஸ் இயரில் $580 மில்லியன் வரைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அது வந்து $1.1 பில்லியன் ரீச் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ மேனுஃபேக்சரிங் ஹப்பில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டாக இருக்குது. சைனாக்கு அடுத்தபடியாக நம்ம தான் இப்போ இருக்கிறோம் அந்த மேனுஃபேக்சரிங்கில். ஸோ அந்த 1 lakh crore அந்த எக்ஸ்போர்ட்டுங்கிற மைல் ஸ்டோனை வந்து நம்ம நிதியாண்டு 25 அச்சீவ் பண்ணோம் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆப்பிள் ஐஃபோனை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. இந்தியா அதிக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 ஃபார்மா கம்பெனிஸில் வந்து அப்டேட்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா லூப்பின்னு.
லூப்பினோட ஒரு மருந்துக்கு, அதாவது ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மருந்துக்கு வந்து யூஎஸில் வந்து ஒரு தற்காலிக டெம்பரவரி தடை ஒன்று இருந்திருக்கு. ஸோ அதை வந்து யூஎஸில் இருக்கிற கோர்ட் வந்து இப்போ அதை நீக்கியிருக்காங்க. மைராபெக்ரான் ER டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஷிப்மெண்ட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யூஎஸ் கோர்ட் வந்து அந்த தடையை நீக்கியிருக்காங்க. இப்போ இன்னையிலேருந்து அவங்க வந்து ஷிப் பண்ணும் அந்த ப்ராடக்ட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லூப்பினை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோகானில் வந்து அப்டேட்டு. பயோகானில் வந்து அப்டேட் என்னன்னா, இவங்களோட ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து சப்ளை டீல் பண்ணுறதுக்காண்டி மெக்சிகோவில் இருக்கிற மெடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. ஸோ என்ன பார்ட்னர்ஷிப்னா, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சப்ளை டீல் அக்ரிமெண்ட் தான். இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்டை வந்து மெக்சிகோவில் அந்த மெடிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுற ட்ரக்கை வந்து அவங்க மெக்சிகோவில் இந்த மெடிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து சப்ளை பண்ணுவாங்க, விற்று கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த டீல் அப்படின்னு நினைக்கிறேன். இது பயோகானில் வந்த பாசிட்டிவ் அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா ஹட்கோ இன்னைக்கு வந்து பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்து ஷேர் ப்ரைஸ். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க சூரத் இன்டிகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கூட. இந்த கொலாபரேஷன் மூலம் மட்டும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் வராங்க. சூரத் மல்டிநேஷனல் மாடல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப் அமைக்கிறாங்க சூரத்தில். ஸோ இதுக்கான லேண்ட் பார்த்தீங்கன்னா ரயில்வே மினிஸ்ட்ரிலேருந்தும் குஜராத் கவர்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஹட்கோ பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. இன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்கில் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.